வணக்கம் மக்களே, இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி நம்ம பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். நேற்று கட்டிங் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோட அப்டேட்ஸ் எல்லாம் உடனே வந்து சேரும். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு சின்ன பிட்டில் நான் நெக்கு கட் பண்ண போகிறேன்னு. நெக்கோட டிசைனை அப்படியே கேன்வாஷில் உரைஞ்சி 1.5 இன்ச் அகலத்துக்கு நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு பேக் சைடு வச்சு அயன் பண்ணியிருக்கேன். அதாவது கெட்ட பக்கம் உள் பக்கம் வச்சு நான் அயன் பண்ணியிருக்கேன். இப்போ நல்ல பக்கம் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு கரெக்டாக அந்த கேன்வாஷ்லேருந்து 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம தைச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி சைடில் ராயேஜஸ் இருக்கனால அதை அப்படியே மடக்கி தைச்சிக்கிறேன் எல்லா பக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ராயேஜஸ் எல்லாமே மடித்து தைச்சிட்டேன். இப்போ நெக்கில் வச்சு அட்டாச் பண்ணிடலாம் இந்த கேன்வாஷை. ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுட்டு நாச்சஸ் கொடுப்பாங்க இல்லையா, சைடில் எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டிங்கன்னா நீங்கள் திருப்பி அடிக்கிறப்போ துணி தூக்காமல் இருக்கும். அது மாதிரி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு அமுக்கு தையல் போட்டு ரெண்டாவது ஸ்டெடியான தையல் போட்டுக்கலாம். போட்டு முடிச்சுட்டா நமக்கு ஃப்ரண்ட் நெக் ரெடி ஆயிரும். பேக் நெக்குக்கு கிராஸ் பீஸ் எடுத்து நான் 1.5 இன்ச் அளவுக்கு கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். அதை ஜாயின் அதே மாதிரி நல்ல பக்கம் வச்சு அதே மாதிரி உள்ளே நம்ம ப்ளவுஸுக்கெல்லாம் உருட்டி அடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி உள்பக்கம் திருப்பி ஒரு தையல் போட்டுட்டிங்கன்னா பேக் நெக்கும் கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறமா ரெண்டையும் சேர்த்து வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் நெக்கையும் பேக் நெக்கையும் சேர்த்து வச்சு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம சீம் அலவன்ஸ் எந்த அளவு கொடுத்துருந்தோமோ அதே அளவு வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கை ஜாயின் பண்ணிக்கலாம். கை கீழ்ப்பக்கம் நம்ம மடக்கி அடிக்கணும். 2 தையல் நான் 3/4 இன்ச் அளவுக்கு விட்டுருக்கேன். அதனால் 2 தையல் போட்டு 1/4 இன்ச்சுக்கு மடக்கி அடிச்சுக்கோங்க. நம்ம கைக்கிட்ட குடஞ்சி வெட்டியிருக்கனால ரைட் அண்ட் லெஃப்ட்டு கரெக்டாக பார்த்து தைச்சிக்கோங்க. எல்லோரும் இந்த இடத்துல காமனாக மிஸ்டேக் பண்ணுறது தான். நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் மிச்சமாகும். இப்போ நம்ம கையை ஜாயின் பண்ணி எடுத்துப்போம். 2 பக்கட்டும் கரெக்டாக ஜாயின் பண்ணி 2 தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் தையல் பிரியாமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கை ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. இதில் சென்ட்ரு பார்ட் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதில் ஒரு சின்ன கட் கொடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு மிட் பாயிண்ட் ஈஸியாக தெரியும். மிட் லென்த்துக்கு நம்ம ஒரு பார்ட் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா 21 இன்ச்சுக்கு, அந்த பிட்டு எடுத்துகிட்டு அதுலேயும் சென்டர் பாயிண்ட் நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா சென்டர் டு சென்டர் சேர்த்து வச்சுட்டு இடையில எவ்வளோ கேப் இருக்கோ அதை ப்ளீட்ஸாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி நான் 2 பக்கட்டும் வச்சு தைச்சி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு சைடு தைக்கிறப்போ ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் தையல் போட்டுட்டு செகண்ட் ஒரு தையல் போட்டதுக்கப்புறமா நம்ம கிளாத்தை ஃப்ரண்ட் சைடு திருப்பி நம்ம தையலுக்கு தைச்சிருக்கோம் இல்லையா, அந்த துணி கீழ்ப்பக்கமாக தள்ளி விட்டுட்டு மேலே ஒரு அமுக்கு தையல் போட்டுட்டிங்கன்னா டாப்ஸ் ஸ்டடியாக நிற்கும். தைச்சி முடிச்சாச்சு. நம்ம 10 இன்ச்சுக்கு ஒரு எடுத்துருந்தோம் பார்த்திங்களா, ஒரு சின்ன துணி, அதை ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போது சின்ன சின்னதாக ப்ளீட்ஸ் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் டேரெக்டாகவே ப்ளீட்ஸ் எடுத்து அப்படியே தைக்கலாம். ஆனால் அது கொஞ்சம் கஷ்டம். அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டே ஒரு லென்த்தாக தையல் போட்டுட்டு ஒரு நூலை ஒரு சைடு இழுத்துட்டே வந்திங்கன்னா அதில் ப்ளீட்ஸ் அழகாக வந்துடும். அதே மாதிரி ப்ளீட்ஸ் எடுத்து நம்ம தைச்சி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் ஜாயின் பண்ண மாதிரி தெரியுன்றனால ஒரு சின்ன லேஸ் கொடுத்துருக்கேன். தைச்சி முடிச்சுட்டு கீழ்ப்பக்கம் பீக்கோ ஃபுட்டர் இருக்கும் இல்லையா, அந்த செட்டிங் வச்சு நான் உள்ளே மடிச்சு அடிச்சிருக்கேன். அதனால எனக்கு கிளாத் கொஞ்சம் ஈஸியாகவும் எக்ஸஸாகவுமே துணி இருந்தது. அதுக்கப்புறம் கரெக்டான அளவு வச்சு 2 பக்கமும் சைட் மார்க் பண்ணி எடுத்துட்டா நம்மளோட குர்த்தி ரெடி ஆகிடும். ரொம்ப சாரி, சைட் ஜாயின் பண்ண வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. அடுத்து ஏதாவது குர்த்தி அப்லோட் பண்ணுறப்ப கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.